பட்டு புடவை கட்டி கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. கச 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 கசன்னு இருக்கு. காட்டன் புடவை கட்டினா நிம்மதியா இருக்கு. பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான், குடித்தா வந்து இருப்ப உன்னை மட்டும் பார்த்திருந்தா. ஐயோ மாமியார் கடைக்கு என்னாச்சு இப்படி மறைச்சு நிக்குது? கவனிக்காம நம்ம பாட்டு படிக்கணும் வந்து நிற்கும். கேட்போம். என்னாச்சு அத்தை, கோவமா இருக்கீங்க? நானும் உன்னை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு போனா போதுன்னு விட்டு விட்டு போறேன். நீ ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்டுக்க. நான் என்ன பண்ண? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நான் எங்க அத்தை போறேன்? கழுது கிட்ட குட்டி சோறு எங்க அக்கா வீட்டுல தான் இருந்தேன் நேரம். ஏன் உனக்கு வீடு வாசல் எதுவும் கிடையாதா? இப்ப என்ன ஆச்சு கத்தி நிக்கீங்க நீங்க? என்ன நான் மூட்டு பண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே, அவளுக்கு சீமந்தம் பண்ணணுமே, என்ன ஆச்சு ஏதாச்சும் எப்போ வச்சிருக்காங்க டேட்டு, அதெல்லாம் கேட்கலாம் கொள்ளலாம் எதுவுமே கிடையாது. இதான் உங்க பிரச்சனையா? அவங்க சீமந்தம் வச்சுட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க டேட்டு. ஃபோன் பண்ணவங்க எதுக்கு இப்படி ஆடி நிக்கீங்க? வசந்தி காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டா. அப்படியா? என்னைக்கு வச்சிருக்காங்க சீமந்தம்? நாளைக்கு வச்சிருக்காங்களா? என்னது நாளைக்கா? இந்த மாதிரி திடீர்னு சொன்னா மத்தெல்லாம் ரெடி பண்ண தேவையா? வாங்க தேவையா? காசு ரெடி பண்ண தேவையா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே சொல்லிருக்கோம். இது நல்ல கதையா இருக்குது. நாளைக்கு சீமந்தம் வச்சு இன்னைக்கு சொல்றாங்க. முன்னாடியே தெரியல அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு. நீ தான் முன்னாடி போய் கேட்டு வந்திருக்கணும், இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கணும். நமக்கு என்ன வந்து எரும மழை பெஞ்ச மாதிரி சுற்றி நிற்கல நீ. ஆமா என் கிட்ட தான் வந்து ஆடுவீங்க. ஏன் அவங்க சம்மந்திக்கிட்ட போய் ஆட வேண்டியது தானே? ஏமா இந்த மாதிரி நாளைக்கு சீமந்தம் வச்சு இன்னைக்கு சொல்றீங்க அங்கே போய் ஆட வேண்டியது தானே? என் கிட்ட வந்து ஆடி நிற்கீங்க. இரு நாளைக்கு போய் இருக்குது கட்சி அவளுக்கு. பார்க்குறேன் அதையும். என்ன சொன்னாங்க அவங்க சம்மந்திய? அவங்க சொல்லுவாங்க பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, நம்மளால எது செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். இப்போ இதாக பட்டு புடவை வேணுமா, நகை வைக்கணுமா, அதுக்கப்புறமா 21 தட்டு வருஷம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பலகாரம் சாப்பாடு அது இது எல்லாத்தையும் நல்ல வகை வகையாக செஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. 9ஆம் மாதம் சீமந்தம், 9 வகை சாப்பாடு, அதுக்கப்புறம் பலகாரம், அதுக்கப்புறம் வருஷத்தட்டு, இதெல்லாம் ஓகே. இந்த பட்டு புடவை நகை இதுதான் இடிக்குது. சீமந்தத்துக்கு புது புடவை வைப்பாங்களா? அவங்களுக்கு பழக்கம் தான் வைப்பாங்களாம். அப்படியா? ஒரு சில வீட்டில் வைக்க மாட்டாங்களே புது புடவை. நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணுறதுக்காக விற்கலாம்னு சொல்லி சும்மா கூட சொல்லியிருக்கோம். பட்டு புடவை ஒரு 2000 ரூபாய் வாங்கிக்கலாமா? 2000 ரூபாய்லையா? குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு வேணுமா பட்டு புடவை? இது என்ன கதையா இருக்கு? பட்டு புடவைன்னு கேட்டாங்களா? அது என்ன விலையா இருந்தால் அவங்களுக்கு தான் எங்களால் 2000 ரூபாய் தான் தர முடியும் சொல்ல வேண்டியது தானே? ஆமாம் சொன்னா சரி மங்கம்மா அப்படி சொல்லிட்டு மண்டே ஆட்டிப்பாங்க பாரு. சரி வீடு 2000 ரூபாய் புடவை வாங்கிட்டு 10,000 ரூபாய் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வேண்டிட்டேன். ஏதோ ஒன்று பண்ணு, நகை வைக்கணும் சொல்லியிருக்காங்க. 1 சவரன் வைக்கணுமா? 5 சவரன் கேட்டுச்சு. 1 சவரன் வந்துக்குதா? 1 சவரன் ரேட்டே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயின்னு இருக்கே கடவுளே. இது 5 சவரன் 1 சவரனுக்கு வந்துச்சு நம்ம சந்தோஷப்படுறத, இல்லை அந்த 1 சவரன் 1 லட்ச ரூபான்னு விற்கிறது கவலைப்படுறதா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? அதான் சொல்கிறேன். நான் போட்டுக்க பற்றியா செயின் அதை அவுத்து தர அதில் வச்சு 1 சவரன் செயின் வாங்கிக்கோ. இந்த நகை அப்புறம் முடிக்கலாம். ஆமாம் வச்ச நகையிலே மூட்டாமல் காய் மிஞ்சி கிடக்குது. இல்லை வர இருக்க நகை எதுவுமே வச்சிருங்க. அங்கே பாதி தருவாங்க. 1 லட்ச ரூபாய்னா விற்கிது 1 சவரன்னா 50,000 ரூபாய் தான் தருவாங்க. மீதி 50,000 ரூபாய் நமக்கு தான் நஷ்டம். முடிவு போச்சு என்ன பண்ணுறது? நகைகள்லாம் விற்கிற கதையே வேணாம். கடனை உடனே வாங்கியா செஞ்சுக்கலாம். எது கடனை உடனே வாங்கி செய்ய போறியா? ஏன் உங்களுக்கு கடன் தர ரெடியாக நின்றுக்கா? இந்த வார்த்தை இப்போ சொல்கிறீங்களே, உங்கள் பிள்ளை கொஞ்சமாக காசு கொடுத்து சேர்த்து வைக்க என்ன பண்ணீங்க? அந்த காசுலாம் வச்சிருக்கேன். அப்புறம் என்ன கொடுங்க போய் நகை வாங்கி வரேன். இதே மொத்தமே 1 லட்ச ரூபாய் தான் எங்கே இருக்குது? நகை வாங்குவியா, இல்லை புடவை வாங்குவியா, இல்லை வருஷ சாமான் வாங்குவியா, இல்லை பலகாரத்துக்கு ரெடி பண்ணுவியா? சரி 1 லட்ச ரூபாய் இருக்குல்ல, அப்படி மீறி போனால் கூட ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். கடன் இந்த வார்த்தையே வேணாம். நம்ம கையில இருக்கிறத வச்சு செய்யலாம். கையில 10,000 ரூபாய் யார் வச்சிருக்காங்க? நான் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். அத்தாடி மாமியாரா இல்லது பேங்கான்னு தெரியலையே. எங்க திரும்பினாலும் காசா கொட்டுது. இப்போ ஒருத்தி 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படி உண்டியில போட்டு சேர்த்து வச்சிருக்க காசு அது. சரி அப்ப வசந்தி சீமந்தத்தை சூப்பரா களைகட்ட செஞ்சிடலாம். சரி பட்டு புடவை போய் காஞ்சிபுரத்துல போய் தந்துட்டேன். 2000 ரூபாய் பட்டு புடவை எடுத்து இப்போ காஞ்சிபுரத்துக்கு போறீங்க. நம்ம ஊர் கடையில எடுத்துக்கோ. அப்படியே சொல்றீங்க? இந்த காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம்? எப்போ போயிட்டு எப்போ வருவேன்? மற்ற பொருள்லாம் வாங்க தேவையில்ல. ஆமா அதுவும் சரிதான். என்ன கலர் புடவை வேணும்? வசந்திட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேளுங்க. சீமந்தத்துக்குள்ள பச்சை கலர் புடவை இப்போ பச்சை கலர் வாங்கிக்கோ. அதில் வந்து ஒரு ரோஸ் கலர் பாட்டு போட்ட மாதிரி தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்றீங்களா? ஆமா இப்போ பட்டு புடவை நான் கட்டி போறேன். சரி காசு எடுத்து ரெடியா வைங்க, இந்த வந்துடுறேன். இப்போ கிளம்பிட்டா? போகும்போது எங்க போற ஏது போற கேட்டு இருப்பீங்களா? கடைக்கு போறதுக்கு பேக் எடுக்க தான் போறேன். போலாம் நானும் வரேன் கடைக்கு. நீங்க எதுக்கு வீட்டுல இருக்க வேலையை பாருங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கை வலிக்கும் கால் வலிக்கும், அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். நாளைக்கு வந்து வேற ஆடணும் பாடணும், எவ்வளவு வேலை இருக்குது. நீங்க வீட்டுல இருக்க வேலையை பாருங்க. நான் மட்டும் போயிடுறேன். நீ மட்டும் போய் அலைஞ்சு திரிஞ்சு வேணா நானும் வரேன். வேணாத்த வயசான கட்சியில் நீங்க எதுக்கு வரீங்க? நீங்க வீட்டுல இருந்து பசங்களை பாத்துக்கங்க. நான் வேணா அவளை கூட்டின்னு போட்டோமா? யாரும் வீட்டு கண்ணையா? அவர்தான் அவன் எப்பயோ போயிட்டு அடிக்கிற வேலைக்கு கிளம்பி போயிட்டான். இல்லைங்க கிளம்பிட்டாரா? எப்போ வர ஏது வர எதுவும் சொன்னாரா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. வேலை இருக்குமா சொல்லி கிளம்பிட்டான். ஒரு அண்ணங்க தங்கச்சி சீமந்துக்கு எவ்வளவு பொறுப்பா இருக்கா பத்தியா? சரி விடுங்க அவர் கதை தான் தெரிஞ்ச கதைல. எப்ப நான் தனியாக எப்படி போறது? சரி வரீங்க நீங்களா? இது சமைச்சிட்டீங்களா? நான் எங்க சமைச்சேன்? வசந்தி ஃபோன் பண்ணது கையும் புரியல காலம் புரியல தலைகால் புரியாம நானே சுத்தின்னு கிடக்குறேன். எங்க நான் சமைச்சேன்? இப்போ என்ன பண்றது? ஹோட்டல் போய் சாப்பிடலாமா? ஆமா இருக்கிற காசை ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு வச்சுக்கா சரியா போடும். பசங்க என்ன பண்ணா? சரி எங்க அக்கா வீட்டுல இருந்து சாப்பாடு வேணா சாப்பிட்டு போலாம். ஏன்னா இருடியே ஒரு பிரிட்ஜுக்கு தாளிக்கிறேன் நானே. வேணாம் அது ஒரு பட்ட பொங்கல் செஞ்சு வச்சுட்டு கிடக்குது. யார் சாப்பிடுறதுன்னு தெரியாம நம்மள சாப்பிட்டு காலி பண்ணுவோம். நிறைய செஞ்சுட்டாங்களா? ஆமாத்த. சரி பசங்க எங்கடி விளையாடுறாங்க? பசங்களை அப்படியே குரல் கூட வீட்டுக்கு வர சொல்லு. அது எங்க வருதுங்க சொல்ற பத்தி கேட்க மாட்டேதுங்க. இரு நான் போய் பாக்குறேன். 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு தான் பேரு. வீடு வாசல் எங்கன்னா சுத்தமா வைக்கிறாளுங்களா? இந்த இடத்த கொஞ்சம் பெருக்கி வைங்கன்னு சொன்னேன். காது கேட்காத மாதிரி இருக்காளுங்க. இந்த செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. செடி மொட்டை எடுத்து வந்து நட்டு வைக்க தெரியும். இந்த மாதிரி தொட்டில வச்சா அதை நம்ம தண்ணி ஊற்றணும்னு அறிவு இருக்காது. சின்னவள ஏடி அம்மா உன்னை கூப்பிடுறாங்கடி. கூப்பிட்டா போ. நீ உன்னை தாண்டி கூப்பிடுறாங்க. நானே என்னோட பேக் எல்லாம் காணோம் தேடின்னு இருக்கேன். போடி மரியாதையா. ஏண்டி போகி கொடுத்தன மாதிரி தூக்கி போட்டியானா? புக் இருந்தா தானே படிக்கணும். போகில போட்டுட்டேன்னா
புக் இருக்காதுல்ல படிக்க தேவையில்ல அப்படி சொல்லிட்டு போட்டோ கூட போட்டுட்டு போயிட்டீங்க யோசிச்சு பண்ணல. இங்க பேரு மரியாதையா ஓடி போயிடு, ஏற்கனவே நானே கடுப்புல இருக்கிறேன். ஸ்கூல் பேக்ல சின்னோண்டு பொருள் அடி காணாம போறதுக்கு எங்க வச்சா? இந்த ரூம்ல தாண்டி வச்சேன். பேக்கை போய் யாரா தேடின்னு போவாங்களா? தேடு ஒழுங்கா. எனக்கு என்னமோ அந்த டேபிள் மேல வச்ச மாதிரி தான் இருக்கு, காணோம். நம்ம எங்கன எடுத்து வச்சிட்டாங்களா? ஆமா, காலேஜுக்கு போகும்போது புக் எடுத்து படிக்க மாட்டேன், லீவ் தானே விட்டுருக்காங்க. இப்போ எதுக்கு பேக்கை தேடி நிக்கனே? அதுல ஒரு 200 ரூபாய் வச்சிருக்கேன்டி, அது எடுக்கலன்னா தேடி நிக்க பேக்க காணோம். 200 ரூபாவா? 200 ரூபாய் ஏது உனக்கு? அம்மா கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஏமாத்தி வாங்கி போனி அந்த காசா? ஆமா ஆமா, அம்மா தான் எப்படி கொடுப்பாங்க பாரு. நானே அப்பா கிட்ட 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுடி அந்த 200 ரூபாய் பேக்கோட காணமேடி. எனக்கு என்னமோ உன் மேல தான் டவுட்டா இருக்கு. ஆமா, உன் பேக் எடுத்து நான் தான் வச்சுருக்கேன். எனக்கு வேற வேலை இல்லை பாரு. போகிக்கு வீடுலாம் யாரை கட்டி தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து போறேன் சொல்லிட்டு நீ தான் பேக் தூக்கி போட்டுருப்ப. இந்த ஸ்கூல் பேக் கூட எனக்கு தெரியாதா? கண்ணு தெரியாம போகில போட்டுட்டு இருப்பேன் சொல்றேன். கண்ணு தெரியாம இல்ல, வேணும்னே தான் போட்டுருப்ப. கூப்பிடுறேன், எவ்வளவு ஒத்தி குரல் கொடுக்கலாம் பத்தியா? நீங்க வரீங்களா? நான் வருவா. நம்ம வர இம்சா அவ உங்களை இம்சன்னு சொல்றாமா? வர விளக்கு மாதிரி பிஞ்சுக்குது படிப்பா. எருமா மாடே, கோல் முட்டி விடுறியா? எத்தனை முறை என்ன மாட்டி விட்டுருப்ப? என்னைய கூப்பிடுறேன், 2 பேருக்கு காது கேட்டியா? எருமை அம்மா வந்துட்டாங்க பாரு. உன்னை அப்பயே போன்னு சொன்னல. 2 எருமைங்களை பெத்ததே ஏதோ மாடு வாங்கி வச்சுனா கூட எனக்கு பிரயோஜனம் கிடைச்சிருக்கும். வீடு வாசல் அப்படி அமக்கலம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீடு வாசல் பேக்கிங்க சுத்தமா வைக்கிறீங்களா? என்ன பார்த்து ஏமா கேக்குறீங்க? அவ சும்மா தானே இருக்கா, அவளை செய்ய சொல்லுங்கம்மா. நானே பேக்க காணோம் தேடி நிக்கேன். எதுக்கு பேக்க காணோம்? ஊரை விட்டு ஓடி போறியா? என்ன பேக்ல துணி மணி வச்சுக்கேன்? ஓடி போறாங்க ஓடி. காலேஜ் பேக்க காணோம். படிக்கிற லட்சணம் படிக்கிற புக்கை காணுமா பேக்க காணுமா? இதெல்லாம் பிள்ளைங்கன்னு பெத்து வளர்த்து வச்சிருக்கேன் பாரு நானு. ஏமா எங்கன்னு எடுத்து வச்சியா பாத்தியா? குட்டி சம்மடி வாங்க போறா. நீ படிக்கிறே இல்ல நான் படிக்கிறேன்னா? பேக் பாத்தியா என்ன வந்து கேக்குற? ஒரு புக்கு கூட பத்திரமா வச்சுக்க தெரியாது, ஒரு பேக் பத்திரமா வச்சுக்க தெரியாது. அப்படின்னு படிப்பு மேல அவ்வளவு அலட்சியம் உனக்கு. இந்த டேபிள் மேல தான் வச்சேன். டேபிள் மேல எங்க போச்சே? போகி இருக்கும் போது எடுத்து போய் நெருப்புல போட்டுதான் நினைக்கிறேன். மாமா இல்லம்மா சும்மா சொல்றாமா. பண்ணக்கூடிய ஆள் தான். காலேஜுக்கு போனாலே மூக்கால அழுவுறது, படிக்கணும்னா கஷ்டம். பேக்கை கொளுத்தி போட்டியா? நான் யாருன்னா படிக்கிற புக்கை போய் கொளுத்துவாங்களா? நடிக்காத. எடு பேக் எடு முதல்ல. ஏமா அதெல்லாம் தேடி நிக்கேன், காணோமா? இங்க பாரு, வயசு பசங்களை விளக்க மாத்திரம் அடிக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். நானு அப்படி பின்னி எடுத்துருவேன். வயிற்ற கட்டி வாயை கட்டி இங்க காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸை கட்டி உங்களை படிக்க வச்சா ஸ்கூல் பேக்கை காணுமா? ஸ்கூல் பேக் இல்லம்மா, காலேஜ் பேக்குமா. இது மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசு. ஒரு நல்ல நாள் ஆனா கூட இந்த வீட்டை நிம்மதியா இருக்க முடியல. ஆனா எந்த வரத்துக்கு தான் வந்தேன்னு தெரியல. யாராவது எக்கெடுக்கட்டுனா போங்க, பெருக்குனா போங்க, படிச்சா படிங்க, புக்கை தேடுங்க, ஸ்கூல் பேக் தேடுங்க, எதனா பண்ணிக்கோங்க. யாரையும் நான் இனி எதுவுமே கேட்க மாட்டேன். 2 பொட்ட பிள்ளைங்கள பிறந்துச்சு, பார்த்து பொறுப்பா வளர்த்துன்னு இருந்தா பேக்கை காணுமா? பேக்கை வயிறு பத்தின்னு எரியுது. எங்களெல்லாம் அந்த காலத்துல படிக்க வைக்கல, நாங்க படிக்கலன்னு கஷ்டப்பட்டு இருப்போம். உங்களுக்கு வயிற்ற கட்டி வாயை கட்டி ஃபீஸ் கட்டினா கூட படிக்க கஷ்டமா இருக்கு. எருமை எல்லாம் உன்னால தாண்டி. நான் என்ன பண்ண எருமை? தலைமாட்ட நின்று யாரும் கத்தி நிற்க தேவையில்ல, ஏன் வெளில போங்க அனுப்புறான். ஏமா வேற யாரும் என் அம்மா எல்லாம் கூப்பிடவே தேவையில்ல. அப்போ என்ன பாட்டின்னு கூப்பிடுவ? பாட்டின்னு கூப்பிட தேவையில்ல, தாத்தாரை கூப்பிட தேவையில்ல, என்கிட்ட யாரும் பேச தேவையில்ல. 2 பேரும் முதல்ல இங்க வெளியில போங்க. நான் என்னமா பண்ணேன்? யாரும் என்கிட்ட பேச தேவையில்லன்னு சொல்றல. என் பேக்ல 200 ரூபாய் வச்சிருந்தேம்மா. என்னது 200 ரூபாவா? ஏது உனக்கு காசு? அப்பா தருவார்லம்மா, 10 ரூபாய் 20 ரூபாய் சொல்லிட்டு அதில் நான் சேர்த்து வச்சிருந்தேம்மா. பேக்கோட அந்த காசையும் காணும். பேனா வாங்குறேன், பென்சில் வாங்குறேன், ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லி காசு வாங்கி சேர்த்து வச்சு நல்லா ஜாலியாக செலவு பண்ணிருக்காப்புல இருக்கு. நம்ம தான் குழந்தை பாவம், பஸ்ஸில் வருதுன்னு கவலைப்பட்டு இருக்கோம். குழந்தைங்க நல்லா ஜாலியாக தான் இருக்குதுங்க. ஏமா நான் காலேஜுக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் காசை ஏமாத்தி சேர்த்து வச்சிருக்கேன். நீ வாய முடி. எப்படி கத்துறா பாத்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சது கிடையாது, எல்லாமே ஒரே குட்டையில ஒண்ணு மட்டங்க தானே. ஆத்தா ஒரு புக்கு எந்தா தண்டி இருக்கு. நம்ம புக்கு படிக்கணும் நம்மளுக்கு கஷ்டம், இதெல்லாம் வேற. பெரியமா நாங்க இங்க தான் இருக்கோம், இங்க வாடா. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இங்க கும்பலிங். என் பேக் நீ எப்படி எடுத்துட்டு போன? அது வந்து டியூஷனுக்கு வரும்போது என் பேக் நினைச்சு உன் பேக் எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் போய் தந்து பார்த்தா தான் பெரிய புக்கா இருக்குது. அப்புறம் அது உன் புக்கு தெரிஞ்சிச்சு, அதை தூக்கி வந்துட்ட பேக்கோட. எருமை இங்க காணோம் சொல்லிட்டு என் பேக்கை தேடி நிக்க குடுடா. அம்மா என் புக்கு படிக்கிறது எனக்கு கஷ்டம், உன் புக்ல வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த வச்சு பண்ணியே. அப்புறம் புக்ல எவ்வளவு பெருசு இருக்குது, அதை நீ படிக்கிறியா நிஜமா? ஓடி போயிருமே. வை கையிங், வை ஸ்லிப்பிங், நோ ஆங்கிரிங். பேக் கிடைச்சிச்சுமா, சதீஷ் தம்மா எடுத்துன்னு போயிருக்கான். ஐயோ எடுத்துன்னு போறா, தெரியாம எடுத்துன்னு போயிட்டேன். ஆட்டை போட்டுன்னு போயிட்டேன் நினைச்சிட்டீங்களா? அது புள்ளடியே படிக்கணும் சொல்லிட்டு பேக் எடுத்துன்னு போயிட்டு, அது யார் பேக் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஒருத்தி பேக் காணோம் சொல்லி உடனே தேடி நிற்கிறாப்பர். அவ பேக்கோட பத்திரமா வச்சிருக்காவ. பரவாயில்ல, பெரியமாவும் நம்ம பாராட்டுறாங்க. எருமை வந்தா உன் கையை கலை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என் பேக் எதுவும் எடுத்துன்னு போனேன். தெளிவா சொல்லிட்டேன், என் பேக் நினைச்சு உன் பேக் எடுத்துன்னு போயிட்டேன். என் பேக் மாதிரி இருக்கு, உன் பேக் ஒரே மாதிரி கலர்ல, அந்த எடுத்துன்னு போயிட்டேன். நான் எதுக்கு எடுத்துன்னு போறேன்? பேக் எடுத்துன்னு வீட்டுல வச்சுட்டு பாத்துனேன். இது வந்து 2 நாள் ஆகுது டியூஷன் வந்து. அப்ப எடுத்துன்னு போன பேக் தான், இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லை பாத்துக்கோ. இப்பதான் பார்த்தா 2 பேக் இருக்கு, சஞ்சு தனியா இருக்கு, மொத்தம் 3 பேக் இருக்குது. ஐயோ நான் பயந்தே போயிட்டேன். ஐயோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கிறது வந்திருக்கா பேக் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அதெல்லாம் உன் புக்கா இருக்கு, பெரிய புக்கா இருக்குது. அதான் சரி உண்டதா இருக்கும் எடுத்து வந்தேன். அதுக்குள்ள பார்த்தா இங்க ஒரு கலவரமே நடந்திருக்கு. இனிமே என் பேக்கை தொட்டனா அவ்வளவுதான். நீ உன் பேக்குன்னு தெரிஞ்சா நான் தொடுவேன், என் பேக்கை நம்ம தொட மாட்டேன்.
போகிக்கு முன்னால டியூஷனுக்கு வரும்போது கூட பேக் எடுத்து வரல, ஒரே ஒரு நோட்டு மட்டும் தான் எடுத்து ரஃப் நோட்டு மட்டும் தான். அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது பேக் எடுத்து போயிட்டு அதனால கண்ணில் பண்ண மாதிரி பேக்ல வைக்காத, ஓடி போயிடுறமே. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தொண்டப்பகடியில் அடி வாங்கியிருப்பேன் நானு. ஓ காட், டேய் இது 200 ரூபாய் எடுத்தியா? அச்சோ காசுலாம் நான் பார்க்கவே இல்லை, புக்கை எடுத்து பார்த்தா பெரிய புக்கா இருந்தது, திரும்ப அதிலே வச்சு நான் எடுத்து வந்துட்டேன். காசுலாம் நான் பார்க்கவே இல்லப்பா, காணாம வச்சு என்னெல்லாம் கேட்காதீங்க. நான் பார்த்தே எடுத்தியான்னு தான் கேட்டேன், நான் பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. என்ன பாத்தீங்களா, என்ன பார்த்து என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்டுச்சா அக்கா? என்கிட்ட யாரும் பேச வேணாம். ஏன் பெரியமா என்னாச்சு? பெரியமா உடம்பு சரியில்லையா? தெரியல, நீயே கேளு. இப்ப பாரு, ஒரு தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாதி அடிக்கிளியே, உன்னை தொட்டாலும் பட்டாலும் தோசம் அடிக்கிளியே. ஒழுங்கா போயிடு. இந்த பாட்டு ஒரு கட்டாவல. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டதடி. பெரியமா சிரிச்சிட்டாங்க. ஏய் கொஞ்ச நேரம் கோவமா இருந்தாலும் அவங்க வீட்டு வேலை செய்வாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா இங்க சும்மா இருக்கே நீ. ஓஹோ கோவமா இருக்கமே நடிச்சிருக்கீங்க. ஆமா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு பெருக்கிறதுக்கு என்ன வரீங்களா? கொஞ்ச நேரம் கோவமா இருக்கலாம், அதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு நம்ம கிட்ட சமாதானப்படுத்துவதுக்கு வருவாங்க பார்த்தா இந்த சதீஷ் பையன் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். பெரியமா அவங்க பிளான் என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. நீ தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. திட்டுற மாதிரி நடிச்சிருக்கீங்க இவ்வளவு நேரம். பேக் சதீஷ் தான் எடுத்துன்னு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. சரி நான் எங்கடி பார்த்தேன் சதீஷ் பேக் எடுத்துன்னு போனதை? நான் அவன் பேக் தான் எடுத்துன்னு நினைச்சேன். சரி எந்திரிச்சு வாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை முடிக்கலாம். சாமான் உங்க ஒருத்தர் துணி துவச்சு போட, ஒருத்தர் வீட்டை பேருக்கு வாங்க வாங்க, வேலை நிறைய இருக்குது. காலேஜ் எதுக்கு லீவ் விடுறாங்க தெரியல, ஒரு நாள் 2 நாள் அப்புறம் 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. வீட்டுல இருக்க வேலை சேர்த்து தான் லீவ் விட்டுருக்காங்க. ஏன் வா டே சதீஷ், நீ மட்டும் இங்க இருக்க, சஞ்சு இங்க, அம்மா இங்க. அஞ்சு வெளியில வேலைக்கா, அம்மா வந்து பாட்டிக்கிட்ட பேசினுக்காங்க. சாப்பிடுறியா? அம்மா எனக்கு வேணாம், நீங்க காலையில கொடுத்த பொங்கலே இன்ன வரைக்கும் எனக்கு தூக்கம் வந்துனே இருக்குது, விளையாட கூட முடியல. அதனால கொஞ்ச நேரம் அக்கெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 பேக் என் கண்ணில் படிச்சு அப்புறம் பேக் எடுத்து இங்க வந்துட்டேன். மயக்கமா வருது, பொங்கலமா ஒண்ணும் வேணாம் எனக்கு. பொங்கல் பட்டி கொண்டுடுவாங்க பாருக்கு போட்டா டைப்ல. நீ அடி மூஞ்சி அப்படி வச்சிருக்க, எந்திரிச்சு வா. வர போங்க, காசு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். காசுலாம் இங்கே போயிருக்காது, பேக்ல தான் இருக்கும். பேக்ல தான் இருக்கும் தெரியுமா, பாத்துட்டு வரேம்மா காசு எப்படி இருக்குதுன்னு. ஏன் அதுக்கு முன்ன பின்ன காசே பார்த்தது இல்லையா? பேசி நீ வாயை திறக்கவே திறக்காத. நீ அவளை பார்த்தா மட்டும் உனக்கு ஏன்டி அப்படி இருக்கு? உனக்காக எல்லா பண்ணி உடனே செய்யறாள் அதனாலயா? ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியாது, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பிறகுதான் உனக்கு இருக்குது பேர் கச்சேரி. அப்பதான் அவளோட அருமையே தெரிய போகுது. முதல்ல கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அவளை, அப்பதான் நிம்மதியா இருக்கும். இந்த வீட்டுல தனியா இருக்கலாம் நானு. இதோ கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே போறேன், அதுக்கப்புறம் தானே இருக்குது கச்சேரி. அம்மா இவ்வளவு நம்பி உங்களை விட்டு போக முடியாதுமா. ஏய் சும்மா இங்க டிராமா எல்லாம் போடாத, ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஓடிடு. அம்மா இவெல்லாம் உங்களை ஒழுங்காவே பாத்துக்க மாட்டாமா. அப்ப காலத்துக்கு இங்க வீட்லயே இருக்கிறியா? நீங்க ஒரு காஃபி கேட்டா கூட போட்டு தர மாட்டா. நான் அம்மாக்கு எல்லாமே கரெக்டா செய்வேன், நீ ஒன்னும் என்ன குறை சொல்ல தேவையில்ல. அம்மா எப்படி பேசுறா பாத்தீங்களா? நீங்க ஒரு வேலை சொன்னா கூட செய்யறாளா? முதல்ல காலேஜுக்கு போறேன்னு ஏமாத்தி சுத்தி இருக்கா. நானே இருக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்கம்மா. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். வேற என்ன பண்றது, உன்னை வீட்டுல வச்சிருக்க முடியும். அப்படி சொல்லுங்கம்மா, முதல்ல கல்யாணம் பண்ணி கத்து விடுங்கம்மா. பேசாம நீங்க என் கூடயே வந்துருங்கம்மா. நல்ல கதையா இருக்கப்பமா. நான் மட்டும் தனியா இருக்குவா வீட்டுல? நான் யார் வீட்டுக்கு வரலப்பா, நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு யாரும் காஃபி போட்டு தர தேவையில்ல, சாப்பாடு செஞ்சு போட்டு தரல, நானே செஞ்சுவேன், நானே சாப்பிட்டுவேன். நான் உங்களை சூப்பரா பாத்துக்கிறேன். யாராவது நீங்களா? உங்க வேலை நீங்க கரெக்டா செஞ்சுட்டா போதாதா? நீங்க என்ன பாத்துக்கிறீங்க? பாத்ரூம்ல குளிச்சுட்டு சோப்பை யாரும் அப்படியே கிளியே வச்சுட்டு வந்தது அந்த டப்பாவோட? அது வந்து நீங்க டைம் வச்சு சொன்னீங்களே, அதனால நான் தான் கிளியே வச்சுட்டு வந்துட்டேன். பாத்ரூம்ல குளிச்சா சோப்பு எடுத்து மேல வைக்க துப்பு கிடையாது, நீ என்ன பாத்துக்கிறியா? அவனும் தினமும் அப்படியே கிளியே வச்சுட்டு வரல, தினம் வச்சு மேலதான் வச்சுட்டு வருவேன். இன்னைக்கு ஒரு நாள் டைம் வச்சு அவசரம் சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன் கிளிய. அவ எப்பவுமே சோப்பு டப்பா எடுத்து மேல வைக்கிறதே கிடையாது, வைக்கிறதா வச்சுட்டு வரேன். நான் அந்த இடத்து மேல வேணா வைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அப்புறம் தானே அவ குளிச்சா, அதில் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கா. மேடம் யாரா எடுத்து வைப்பாங்கன்னு பார்த்து வந்துருக்கா. உடம்பு நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குதே. சரி சும்மா திட்டினே இருக்காதீங்க. 200 ரூபாய் வச்சிருக்கேன், யாருக்குன்னா ஸ்நாக்ஸ் வேணும் சொல்லுங்க, வேணும் தரேன். இம்மா இன்னைக்கு மழை வரப்போகுது. ஐயோ துணியில வர துவச்சு காய வைக்கணுமே, மழை வந்துச்சுன்னா எப்படி காயும் அது? அம்மா நானே நல்ல பொண்ணா இருக்குன்னு நினைச்சாலும் நீங்க விட மாட்டீங்க. சரி போங்க, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரலான்னு பார்த்தேன், எதுவுமே கிடையாது. நான் சதீஷ்க்கும் சஞ்சுக்கு மட்டும் வாங்கி தர பாருங்க. போங்க மேடம் வாங்கி கொடுங்க, யார் வேணான்னு சொன்னது? துணி தைக்கிற சோப்பா, துணி போடுற வாங்கி வா, துணி ஊற வச்சு தைக்கலாம். ஏம்மா என் காசுல வேணாம் முடியாது, காசு கொடுங்க, வேணா வேணும் தரேன். இல்லை சில்லறை இல்லை, 500 ரூபாய் நோட்டா தான் இருக்குது. பரவாயில்ல கொடுங்க, நான் சில்லறை மாற்றி எடுத்துறேன். உன் காசு 10 ரூபாய் தர மாட்டியா? நானே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறேன். இதை போய் சோப்பு வாங்கினோம், பவுடர் வாங்கினோம். சரி பொட்டி சொல்லி வச்சிருக்கேன் பாரு, எடுத்துன்னு போ. சாமான் கொசு பூரா வாங்கினவா. நீங்க பாட்டு லிஸ்ட் சொல்லினே இருக்காதீங்க, என்னென்ன பொருள் கரெக்டா சொல்லுங்க. அப்போ முதல்ல கொண்டு கூட சொல்லினே இருப்பீங்க. இந்த 3 பொருள் தானே, துணி சோப்பு, பாத்திரம் கலர் சோப்பு, அதுக்கப்புறம் துணி பவுடர், இது 3 மட்டும் தான். அவ்வளவுதானே? போகும்போது ஃபோன் பண்ணல சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கூட கொஞ்சம் வாங்கி வா. அதானே பார்த்தேன். துணி சோப்பு, சாமான் கலவுற சோப்பு, துணி பவுடர், அப்புறம் கொத்தமல்லி. சொல்லுங்கம்மா. அப்படியே காபி தூள் பாக்கெட் 2 வாங்கிக்கடி. சரி மா. அப்படியே எனக்கு க்ரீம் பிஸ்கெட் வேணா சொல்லுங்கம்மா. இது அவதான் என்ன வேணும் கேட்டா சொல்ல வேண்டியதானே. இந்த எருமை வேணும்னு நினைச்சு அப்படியே கும்னு கேட்காம போதும், என்ன வேணும்னு சொல்லிட்டு அவளை எப்பன்னு காத்து நிற்கா. ஒண்டியா வாங்கி சாப்பிடல, நீ அதுக்கு தகுந்த நீ வந்து நின்று தூண் மாதிரி மக்கு மாதிரி என்ன பண்றது? எடே போயிட்டியா? இங்கதான் காசு எடுத்து நிற்கேன். நீ பஸ் காணா, ஒழுங்கா தேடி பாருங்க, தான் இருக்குது. ஓகே இருக்கு. எடே அப்படியே க்ரீம் பிஸ்கெட் 2 பாக்கெட் வாங்கி வா. மா. 1 போதுமா? ஏன் நீங்க சாப்பிடும் நம்ம வேடி பார்த்து உட்காருங்கம்மா. சரி இன்னைக்கு கேடிச்சா 2 க்ரீம் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிக்கோ. சரிம்மா. அப்படியே அண்ணாச்சிக்கு 50 ரூபா தரணும், அது கொடுத்துரு. ஏன்டி இருக்கியான்னு சத்தத்தையே காணா? இருக்கம்மா, இங்கதான் இருக்கேன். அப்படியே மிளகா தனியா எவ்வளவு விற்குதுன்னு கேட்டுனா, 1 கிலோ 1 கிலோ. கடவுளே, கடைக்கு போறான்னு பார்த்தா எவ்வளோ லிஸ்ட்டுமா. இந்த மிளகா தனியா
சொல்லல. சரி. அப்புறம் நான் கடைக்கே போல. எடி 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 அவ்வளவுதான் நீ போடி போடி போடி. சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க. இனிமே எதனா சொல்லிப்பாங்க. ஏடி அம்மா சும்மா சும்மா கூப்பிட்டேன். சரி, நீ வந்து என்ன பண்ற, கொஞ்சம் ஹால் மட்டும் பெருகிடு.